இந்த திண்டி மாநகர க்ஷேத்திரத்திலே இப்படி ஒரு க்ஷேத்திரமானது ஒரு அமைதியான ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொன்னோம்னா ஐயாவுடைய ஆலயம்தான். மற்ற ஆலயங்கள்லாம் கூட சப்தங்கள் இருக்கும், அந்த அமைதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளுக்குரிய இடம் இருக்காது. ஆனால் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் அமைதி தான். ஏன்னா இங்கே வந்து அமைதியாக நம்ம என்ன வேண்டுறோமோ நம்ம வேண்டுதலுக்குரிய பிரார்த்தனை இங்கே ஐயா நிறைவேற்றுவார். அதான் இந்த ஐயாவோட பெருமையை ஒவ்வொரு வாரமும் சொல்லிகிட்டு இருக்கோம். அதுவும் இந்த வருடத்தில் வரக்கூடிய கார்த்திகை சோமவார விழா அப்படின்னா ஐயாவோட பெரியவை பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த மனதார மனமுருக நம்ம ஐயாட்ட என்ன இங்கே நினச்சிட்டு போகிறோமோ வேண்டுதல் கூட தேவையில்லை. நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ ஆள் மனசில் நினைக்கணும். நல்லதே நினை நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா ஆழ் மனதில் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் பொருள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோரிக்கை. இங்கே வந்திருக்கக்கூடிய ஐயாவுடைய பக்தர்கள் எல்லாருக்குமே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கோரிக்கைகள் இருக்கும். படிக்கின்ற மாணவ செல்வங்களாக இருப்பவர்களுக்கு கல்வி மிகப்பெரிய ஒரு செல்வம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் அதிமுன்னத பதவி மிகப்பெரிய செல்வம். அரசியல் பிரமுகர்களுக்கெல்லாம் பதவியிலே இருப்பது, அந்த பதவி அதிமுன்னத பதவி கிடைப்பது மிகப்பெரிய ஒரு செல்வம். அதே போல தொழில் வியாபாரங்கள் செய்பவர்களுக்கெல்லாம் தொழில் சிறப்பாக நடைபெறுவது ஒரு மிகப்பெரிய செல்வம். அதே போல திருமணமாகாத கன்னியர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, அது பெண்களாக இருந்தாலும் ஐயாவுடைய ஆலயத்திற்கு வந்துட்டு போனாங்க அப்படின்னா ஜாதக ரீதியாக எந்த ஒரு தோஷங்கள் இருந்தாலும் சரி ஐயாவுடைய பார்வை நம்ம மீது பட்டா போதும். நாம் வந்து தேடி வரோம், ஆனால் ஐயாவோட பார்வை நம்ம மீது பட்டால் திருமணமாகாத கன்னியர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, அது பெண்களாக இருந்தாலும் வரக்கூடியவர்கள் அவர்களுடைய தோஷங்கள் விலகி திருமணம் நடைபெறும். திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை இல்லாதவர்கள் எத்தனையோ ஆலயத்திற்கு சென்றிருந்தாலும் ஐயாவுடைய கடைக்கண் பார்வை நம் மீது விழுந்தா போதும். எவ்வளோ பெரிய புத்திர தோஷம், புத்திர பாக்கியத்திற்குரிய தோஷங்கள் இருந்தாலும் ஜாதக ரீதியா பூர்வ ஜென்ம கர்மா எவ்வளோ பெரிய தோஷம் இருந்தாலும் விளங்கிடும். அதுதான் இந்த ஸ்தலத்துடைய மிகப்பெரிய ஒரு வலிமை அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிரார்த்தனை அப்படின்னா அது ஐயாவுடைய ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையாக ஒரு சத்திய வாக்காக சொல்லக்கூடிய இடம் இந்த இடம். இங்கே வந்து பிரார்த்தனை என்ன வேண்டுமோ அந்த வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும். அதுலேயும் சோமவாரம் பிரதோஷ காலங்களில் ஐயாவுக்கு சிறப்பான அபிஷேகங்கள்லாம் நடக்கும். அதுவும் சனி பிரதோஷம் ரொம்ப விழேடும். அதே போல் இந்த ஒவ்வொரு பண்டிகை காலங்களில் ரொம்ப முக்கியமான பண்டிகை ஐயாவுடைய ஆலயத்தில் இப்படி ஒரு அஷ்டோத்திர சங்காபிஷேகம் சொல்லும். 108 நாள் சங்கினால அபிஷேகம், எல்லா வித அபிஷேகங்கள் நடக்கும். இப்படி ஒரு யாகம் செய்து அந்த யாகத்திலே உள்ள கடங்கள் ஒரு கலசத்திலே ஐயாவை எழுந்தருளச் செய்து ஆலயத்தை வலம் வந்து எல்லாவித அபிஷேகங்களும் நடத்தி அஷ்டோத்திர சங்காபிஷேகங்களும் செய்யப்படும். 108 சங்கினாலே புனித நீர், கங்கா யமுனா சரஸ்வதி இப்படின்னு சொல்லக்கூடிய புனித நீர்னாலே அந்த தீர்த்தமாகப்பட்டது அபிஷேகம் செய்யப்பட்டு கடத்திலே உள்ள புனித நீரையும் சப்த நதிகளிலிருந்து வரவழைக்கப்பட்ட அந்த புனித நீரிலே அபிஷேகம் செய்து, ஏற்கனவே இன்றைக்கி இருக்கக்கூடிய காலம் மழை காலமாக இருக்கு, ஏற்கனவே குளிர்ச்சியாக இருக்குது. இன்னும் ஐயா குளிர்ந்து நம்ம என்ன வேண்டுறோமோ நம்ம மனசில் நினைக்கக்கூடிய அந்த பிரார்த்தனையே ஐயா நிறைவேற்றணும். அதுக்கு தான் இந்த பிரார்த்தனை வழிபாடுகள் எல்லாம். ஆலயம் ஆன்மா லயித்து வழிபடக்கூடிய இடம் ஆலயம். அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்திலே நம்ம இருக்கோம். அமைதி காத்திருக்கக்கூடிய இந்த இடத்திலே அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல காது குளிர்ந்து கேட்பார். ஏன்னா அவர் அழைக்கிறோம். ஐயா வந்து இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுக்கணும். வரங்கள் யாவும் நாம் பெற வேண்டும் என்றால் ஐயாவுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் முடியும். அந்த அருளை வாங்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முழுமையான ஒரு பிரார்த்தனை. இங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம அதுக்கு தான் வந்திருக்கோம். தவமிருந்து அந்த வழிபாடு நம்ம எதற்காக செய்யணும்? ஐயாவுடைய அருளை பெறணும். அதுவும் இன்றைக்கி முக்கியமாக இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சொத்து என்ன அப்படின்னா நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம்ங்கிறான். எத்தனையோ செல்வங்களை முதல் சொல்லிட்டு வந்தேன். அதில் முக்கியமான செல்வம் என்ன அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் COVID-19 சொல்லக்கூடிய நோய் தொற்றானது பரவி இன்றைக்கி தான் படிப்படியாக குறைஞ்சி இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கும். இந்த பெருமையெல்லாம் யாராச்சாரும் திண்டி மாநகரத்தில் இருக்கிற நாம வழிபடக்கூடிய ஒரு ஐயா ஸ்ரீமத் போதசுவாமிகளை சாரும். எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது, எத்தனையோ வழிபாடுகள் நடக்குது. அதில் இந்த இடத்திற்கு இப்பொழுது நாம் சொல்லக்கூடிய ஒரு பெருமை நமது ஐயா.
உண்மையாகவே அவரை பிரார்த்தனை பண்ணி நமக்கெல்லாம் என்ன வேண்டிக்கிறோம்? நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம். எந்த நோயும் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு எவ்வளவு சொத்து சுகங்கள் இருந்தாலும் அவன் நோய் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் உண்மையான ஒரு வாழ்வு. நோயற்ற வாழ்வு இல்லை. அந்த நோயற்ற வாழ்வு தான் குறைவற்ற செல்வமாக நமக்கு எப்போதுமே இருக்கும். அப்படி ஒரு வாழ்வினை நாம் ஐயாவிடம் கேட்டு இன்றைய தினம் ஸ்ரீமத் போத சுவாமிகள் என்ற சுப்பையா சுவாமிக்கு அஷ்டோத்திர சங்காபிஷேகமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே வருகை தந்துள்ள அனைத்து பக்த வையன்பர்களுக்கும் ஐயாவுடைய அருள் முழுமையாக கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்து கொண்டு இப்பொழுது நிறையவே என்று சொல்லக்கூடிய மகா பூர்ணாகுதியானது இப்பொழுது கொடுக்கப்பட உள்ளது. எவ்வளவு பெரிய யாக வேள்வியாக இருந்தாலும் இந்த நிறைவு செய்யக்கூடிய நேரம் இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான நேரம். பூர்ணாகுதி உத்தமான் என்று சொல்லக்கூடிய வேளை அந்த யாகாகியிலே, யாக வேள்வியிலே எந்த தெய்வத்திற்காக இந்த யாக வேள்வி நடத்தப்படுகிறதோ அந்த தெய்வத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய அபிர்வாகம் தான் முக்கியமான நேரம். பூர்ணாகுதி உத்தமான்னு சொல்கிற நேரத்தில் அந்த அக்னியில் தோன்றுவார். ஐயா வந்து தோன்றி, ஏன்னா அவருக்காக கூப்பிட்டு அவருக்காக கொடுக்குறோம் அந்த அபிர்வாகம். அப்போ அவர் பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் அந்த க்ஷண பொழுதில் நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த அசிரீரியாக அஸ்வினி தேவர் என்ன சொல்வாரா? ததாஸ்துன்னு சொல்வார். ததாஸ்துனா இங்கு வருகை தந்துள்ள பக்தர்கள், ஐயாவுடைய சீடர்கள், இவர்கள்லாம் மனசில் என்ன நினைக்கிறாங்களோ, இந்த உண்மையான பக்தர்கள் ஐயாவை மனசில் நினச்சி என்ன பிரார்த்தனை பண்ணுறாங்களோ அதெல்லாம் நிறைவேற்றும். அதாவது நிறைவேறி அவர்களுடைய பிரார்த்தனை முழுமையாக வெற்றியடையட்டும் அப்படின்பார். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோரிக்கை இருக்குது. எல்லாருடைய கோரிக்கையும் நிறைவேற்றுறதுக்கு ஐயாவுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்து கொண்டு இனி வருகொடை காலங்கள் அனைத்தும் நமக்கு ஒரு பொற்காலமாக இருக்க எல்லாம் வல்ல அந்த ஐயாவுடைய திருவடைகளை தொற்று வணங்கி இப்பொழுது யாக வேள்வியிலே நிறையவே என்று சொல்லக்கூடிய மகா பூர்ணாகுதியானது கொடுக்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த ஆலயத்தில் அமைதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் தான் மிக முக்கியமானது. இப்போவும் அமைதி காத்து ஐயாவை 2 நிமிஷம் நல்ல தியானத்தில் மனதார மனமுருக நம்ம முன்னாடி கொண்டு வந்துடணும் ஐயா. ஏன்னா ஐயாவை நினச்சி அவர் கொடுக்கக்கூடிய அபிர்வாகத்தை அவர் பெற்றுக்கொண்டு நமக்கெல்லாம் அவர் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி வேண்டிக் கொண்டு அவருடைய திருவருள் நமக்கு என்றைக்கும் கிடைக்கணும். இதுபோல நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்தை நாம் பெற்று வாழ்விலே வாழ்வாங்கு பலவித செல்வங்களை நாம் பெற வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது யாக வேள்வியிலே நிறைவையாக மகா பூர்ணாகுதியானது கொடுக்கப்படுகிறது. ஓம் நம பார்வதி பததே. தென்னாருடைய சிவனே போற்றி. ஓம் பூர்ணாகுதி உத்தமான் ஜோதி சர்வம் மை பூர்ணாகுதி சர்வமேவாப்னோதி அரோதிஜம் சர்வோ மை பூர்ணாகுதி அஸ்யமேவா பிரதிஷ்டதி. ஓம் அனுக்கிரக ரூபாய வித்மகே பக்தகிரி க்ஷேத்ரவாதாக தேவகே தன்னோ ஸ்ரீமத் போத சுவாமிகள் சுப்பையா சுவாமி பிரதோதயாத் ஸ்வாஹா பூஷத். ஓம் பூ ஸ்வாஹா ஓம் புவஸ்வாஹா ஓம் பூர்வஸ்வஸ்வாஹா. ஆர்யம் தத்வாம் மாத்யபாத்திரம் முத்ரதோன்விதாய பிராயச்சித்தம் பிரணாயாமோ.